நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார் என்கிற இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளை இன்று ஆண்டவர் நமக்கு அருளி தருகிறார். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறவராக. மகன் மனமுடைந்து கிடக்கிற பொழுது ஒரு தாயோ தந்தையோ தேற்றுவது போல ஆண்டவர் தன் பிள்ளைகளை தேற்றுகிறார். இதோ இந்த இறைவன் நம்முடைய இறைவனாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவருடைய அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இன்று திருப்பாடல் 96 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக இசையா 40:10 வார்த்தைகள், இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் என்று அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் ஜெபமாக மாற்றி ஆண்டவருக்கு முன்பாக வைப்போம். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் என்ற வார்த்தை தன்னுடைய பிள்ளைகளை தனக்காக வாழ்ந்து தன்னுடைய பெருமைக்காகவே ஓடி உழைக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் அவருடைய பேரிரக்கத்திலே நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிழ்வோம். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இதோ நம்முடைய கடவுள் வெறுமையான ஆற்றலோடு வருபவர் அல்ல, ஆட்சி செய்கிற ஆற்றலோடு வருகிறார். இதோ இன்று இந்த பூ உலகத்தை பல்வேறு மனிதர்கள் ஆட்சி செய்ய போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆண்டவர் இந்த உலகத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிற போது இறைவனே ஆட்சி செய்கிறவராக இருக்க போகிறார். ஆகவே இன்று ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் நாம் ஏமாந்து விட்டோம் என்று நினைக்காதபடி கடவுள் உண்மையாகவே ஆளுகை செய்ய இறங்கி வருவார் என்று நம்பி அவரை துதித்து பாடுவோம். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார்.
இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது, ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் என்ற வார்த்தை கடவுளுடைய பிள்ளைகள், எதிர்பார்ப்பின் பிள்ளைகள், எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த எதிர்நோக்கு உண்மையானது. இதோ அவர் நீதி தீர்ப்பு வழங்க வருகிற போது நாம் அவருடைய நீதி தீர்ப்பில் அக்களிப்போம். இந்த மகிழ்வை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். அன்பே உருவான இறைவா, நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமது திருமண் நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை நீரே கரமெடுத்து ஆசீர்வதியும். எங்களுடைய நம்பிக்கையும் எதிர்நோக்கும் என்னாலும் அது தீர்ந்து விடாது, அது என்னாலும் ஏமாற்றம் அடையாது. ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை உள்ளவராக வெளிப்படுவார் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை உள்ளத்திலே வைத்து துதிக்கிறோம். ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதியும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை